ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவு கொழுக்கட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. அது ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு பிணைய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, கொதிச்சாலே போதும். இப்போ ஒரு பேனில் வடிகட்டிட்டு நான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு நேந்திர பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பழம் எல்லாம் மசிஞ்சிருக்கு. சப்போஸ் பழம் மசிக்கலான்னா நம்ம அந்த கரண்டியை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு, அது கூடவே நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லங்க ஸ்டஃபிங், அதையும் சேர்த்துட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரியே எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடியாகி வந்திருக்கு. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.